840 அடேங்க அப்பா ஏகப்பட்ட பேர் நக்கிருக்கிறானுங்கடோ 843. ஆமா, எனக்கு வழக்க பிடிச்சவனே அவன் தான். தொப்புளு ஒரு வழக்கு மொத்தத்துல பழனிசாமி வெத்த பாவாயி, மினியாயி வெத்த மினி நயன்தாரா. மினியாயி பத்தா நயன்தாரான்னு சொல்ற, ஆனா ஊர்ல எல்லாம் 9 பேர் விடல 80 பேர் விடல உறங்குறேன்னு சொல்ற. டைம் ஆச்சு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடு. நான் நைட்டு 10 மணிக்கு மேல டாயரோட வீடியோ கால் வர்றேன், நீ அட்டெண்ட் பண்ணு. கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? ஆமா, நம்பர் சொல்லு. நோட் பண்ணிக்கங்க. 9698019162. அங்க பாரு. அடேய் அது வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்ரா. ஏன்டா ஐயோ சாவடிக்கிறானுங்களே. யோ நம்பர் தந்தாச்சுல, கிளம்பியா? போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாக்ஸும் கொடுத்துட்டு போறேன். இனிமேலாச்சு ஒருத்தனை லைன் பண்ணி ஒருத்தனை செட் பண்ணி ஒருத்தனோட குடும்பம் நடத்து. कमारे मेरा प्यारे औरतन के प्यारे कटिल वोट गुम्मा के. नहीं आता है. அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு கடவே கிடையாது. எவ்வளோ உண்டோ அவ்வளோத்தையும் பிக்கப் பண்ணிக்கிறதா எந்த பழக்கம். ஓகே, சொக்கனாச்சேமனுக்கு ராமோ ஜெயம். இப்படியே எல்லாரும் வந்துட்டா நல்லதுதான். வரட்டா? வாங்க. நெல்லங்காடு பத்திக்கிட்டு எரியுதுடா. உப்பத்தாண்டா என் மனசு வயிறும் குளுன்னு குளிருது. இப்ப எப்படி நாத்து விடுறீங்கன்னு பாக்குறேன்டா. ரைஸு, உன்னோட ரொம்ப நாள் கனவு நனவாயிடுச்சு ரைஸு. அந்த வயக்காடெல்லாம் சும்மா பத்திக்கிட்டு குபுன்னு எரியுது ரைஸு. அந்த எரியிற நெருப்புல அந்த நெல்லோட வாசம் சும்மா கமகம்னு வீசுது ரைஸு. ஏய் பணங்காட்டம், அத நான் உடனே பார்க்கணும்டா. ரைஸு இந்த பார் ரைஸு. இதை நான் நேர்ல பார்க்கணும்டா பணங்காட்டம். ரைஸு, இப்ப இருக்கிற நிலைமையில நீ அங்க போக கூடாது ரைஸு. ஏற்கனவே உனக்கு போதை அதிகமாயிடுச்சு ரைஸு. உன் நிலைமை சரியில்லை ரைஸு. அந்த எதிரிங்க உன்னை எமன் மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த வயக்காடு எதிரிகிறத நான் போய் பாத்துக்கிறேன். நீ காலையில் அந்த சாம்பல் மேட்டை வந்து பாரு ரைஸு. எதுக்கும் பத்திரமா ரைஸு. நான் போய் பாத்துக்கிறேன் ரைஸு. போடா, அந்த ஏமனே வந்தாலும் நான் பாப்பேன். முளப்பாரு. யாரா நீ? ஏமன்டா. உப்பதாண்டா பணங்காட்டான் சொல்லிட்டு போறான், அதுக்குள்ள வந்துட்டியா? அது என்னடா கையில பாச கயிறா? ஏன் உயிர் எடுக்கிறதுக்கா? என் உயிரையே எடுத்துட்டீங்களாடா. என்னடா பண்ணீங்க என் பொண்ணிய? அதனால உனக்கும் சரி அந்த சம்பவம் சரி, சம்பவம் தான்டா. நீ கதிரா? பரவாயில்லடா, இவ்வளவு போதையிலையும் கரெக்டா கட்டி பிடிச்சிடாடா. பரவாயில்லையா? கேட்டா கொஞ்சமா சாப்பிட்டியா? ஆனா அதிகமா சாப்பிடாதான் நீ. கொஞ்சமா சாப்பிட்டியா? சரி, நீ யாருங்கிறத நல்லா தெரிஞ்சிடு சாவு. இவன் யமனோட புள்ளையா அந்த நெல்லையோட புள்ளையா அப்படின்னு தெரிஞ்சிடு சாவுடா. அதுக்காக வந்த நாய. ரத்தத்தை குடிக்க வந்தேன், எடுத்துட்டேன். காலங்காலமா விவசாயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறதாண்டா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இயற்கையே நினைச்சாலும் அந்த இறைவனே நினைச்சாலும் இயற்கையை அழிக்க முடியாதுடா.
டேய் இப்போ அந்த கலையில நீ ஒரு எச்சலை, உன்னை நான் எடுத்துட்டேன். இனி அந்த சம்பாவுக்கும் இதே நிலைமை தான்டா. அவளும் இதே மாதிரி களை புடுங்குற மாதிரி புடுங்கப்படுவா. சந்தோஷமா இருக்கும்போது சரக்கு அடிச்சா வேற லெவல்ல கிக்கு ஏறுதில்ல, ஏறும். இனிமே பயங்கரமா ஏறும். ஏன் தெரியுமா? நான் நினைச்ச மாதிரியே வயல் எல்லாம் அங்க பத்தி எரியுது. பத்தி எரியிற வாசம் எனக்கு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குது. இனிமே உலக மார்க்கெட்ல நான் வச்சது தான் ரேட், நான் வச்சது மட்டும்தான் சட்டம். இனிமே என் ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் 500 ரூபா நோட்டா அப்படியே போட்டு மிதப்பேன். நான் இனிமே நினைச்சதெல்லாம் சாதிப்பேன். பணம் பணம் மழை அப்படியே என் மேல கொட்டும். என்னைக்குமே இந்த சம்பா சந்தோஷமா இருப்பா. யாரடி நீ? யாரு நீ? போ போல போடி. போயிடுச்சு. இப்போ யாரும் இறந்தாங்கல்ல, போத அதனால எதேதோ தோணுது. ஐயோ ஐயோ சம்பா சம்பா. ஏய் ஏய், என்னடி இது? என்ன இது? பைத்தியமாட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன் முன்னாடி. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? பைத்தியம். நீ நீ உருவாக்குற பைத்தியம். ஒழுக்கு வந்த பைத்தியம். இது என்னன்னு தெரியுதா? என்னடி இது? ஊசி எதுக்குடி? ஊசி? இது சாதாரண ஊசி இல்ல, விஷ ஊசி. ஊசி போட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீ நெல்லு நெல்லுன்னு நாயா அலைஞ்சிய,
பணம்னு நாயாலஜியே. என் நெல்லிச்சோறு கிராமமே வேணும் நாயாலஜியே. ஊசியை போட்டா நீயும் வெறி பிடிச்ச நாயாவே மாறிடுவியா? அப்புறம் துடிச்சு வெறி பிடிச்சு 5 நிமிஷத்துல செத்து போயிருவியா? ஊசிய யாருக்கு போடுறதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நானு உனக்கு போடுறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். வேணாண்டி, சொன்னா கேளு. ஊசிய கீழே போட்டு. வேணாம். உனக்கு உசுறு வேணுமா? நெல்லு வேணுமா? நெல்லு வேணுமா? உசுறு வேணுமா? எனக்கு என்ன வேணும்? உசுறு வேணுமா? உசுறு தான் வேணும். உயிர் வேணுமா? இந்த மாதிரி எத்தனை பேரோட வயித்துல நீ அடிச்சிருப்ப. இப்ப அப்படியே படுப்பியா? முடியாது, படுக்க மாட்டேன். நீ மட்டும் 10 செகண்ட்ல படுக்கல, உன்னை எப்படி படுக்க வைக்கணும் எனக்கு தெரியும். படுத்து தொலைற. இது பணிவு. இங்கே மிதிக்கட்டுமா? ஓ, உனக்கு வலிச்ச வலி மொத்தவங்களுக்கு வலிச்ச வாழக்க பஜ்ஜி அடி. ஏய், நீ வயல ஏறிச்சு இங்க வாழ்க்கைய ஒழிச்ச உனக்கு பயிரையும் பாரம்பரியத்தையும் ஒழுக்கி நடிச்ச கடைசி கலை நீயே கட்டி இருக்கணும். இயற்கைய தனிமத விவசாயத்தை கோழிவைக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு இதுதான் கதி. இயற்கையாவே விட்டுருங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இல்ல இயற்கை மேல கை வைக்க நினைச்சுக்க, இல்லாத இடம் தெரியாம போயிருவீங்க. அப்பா, தீர்ப்பு நம்ம வகை கிடச்சிருச்சுப்பா. கதிருக்கும் பொண்டைக்கும் விடுதலை கிடச்சிருச்சு.
2 பேர்த்துக்கு சாட்சி யாருமே இல்லைன்ட்டு விடுதலை கொடுத்துட்டாங்கப்பா. ஆனால் கதிர் தான் டாக்டர் கோமலில் இருக்கிற பொண்ணிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாருப்பா. டே பூமணி, அது ரொம்ப பிரச்சனைடா. பொண்ணுக்கு ஓடிசி மூளைச்சிதைவு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. அவள் எப்போ கோவப்படுவா, எப்போ சாந்தமாக இருப்பா, எப்போ எல்லாத்தையும் அடிப்பானே சொல்ல முடியாது. இப்படி கடினமான நிலைமையில தாண்ட பொண்ணு இருக்கா. 1 வருஷத்துக்கு அவள் டாக்டருடைய நேரடி கண்காணிப்பில் வைத்தியம் செஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலை தெரியாமல் ஏப்பா கதிர் இப்படி அவசரப்பட்டு அவளை கூட்டிக்கிட்டு வர்றான்? பா கதிர் ஒரு வரியில் என் அன்பால் அவளை மாற்ற முடியும். அவள் மூளைக்கு தான் தெரியாது, அவள் மனசுக்கு நான் யாருன்னு தெரியும். மூளைக்கு தான் என் அன்பனுடைய அனுபவம் தெரியும் அப்படின்னு சொல்லி பொண்ணையை ஏற்றுக்கிறான்ப்பா. செல்லையா, நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பார்த்தியா எப்படி முடிஞ்சதுன்னு? செல்லையா, நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு குடும்பத்தை பலி கொடுத்து இந்த ஊரையும் அரியவக மண்ணையும் நெல்லையும் காப்பாத்திட்டோம்ல, காப்பாத்திட்டோம். நாம மட்டுமாப்பா காப்பாற்றணும்? இந்த மாதிரி உயர் ரக அரிய வகை நெல்லை மனித குலத்துக்கு நோய் நொடியே வராத தானியங்களை பூரா காப்பாற்ற இயற்கை விவசாயி போராடிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் எத்தனையோ தியாகங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். மக்கள் மட்டும் விழிப்போடு இருந்தால் மக்களுக்கான உணவே மருந்தாகிறது உறுதி செய்யப்படும். நெல்லையா, உறுதி செய்யப்படும். செல்லையா, நம்ம நெல்லஞ்சோறு கிராமத்தில் விளையிற நெல்லெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும். இந்த அரிசி சோத்தைத்தான் மக்கள் எல்லாரும் சாப்பிடணும். அதுதான் என் பேராசை. நெல்லையா, நீ நினைக்கிறது நியாயமான ஆசை. கதிரு, எல்லாம் நல்லபடியா முடிச்சுதாப்பா. பொண்ணு ரொம்ப மூர்க்கமாக தான் இருக்கா. நான் தான் தனிப்பட்ட ரிஸ்க் எடுத்து டாக்டரோட அனுமதியோட அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டத்தாப்பா வேணும். அவன் மனைவி ஆக்கணும். ஏன்னா அப்போ தான் அவளுக்கு ஒரு அங்கீகாரமும் எங்கள் அன்புக்கு ஒரு அடையாளமும் கிடைக்கும். ஏன் அது மட்டும் இல்லை, நாங்கள் பண்ண தியாகத்துக்கு ஒரு அர்த்தமும் இருக்குப்பா. ஏப்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இது சாத்தியப்படுமா? இப்போ அவள் நினைப்பு இப்போதைக்கு சரியாக போகிறத நியாயம் இல்லைப்பா. நடக்காது, என்ன புரியுதுங்களா? ஆனால் அவளை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு அவள் கேட்பா, எந்த உரிமையில் என்னை வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்பா. அதுக்கு நான் சொல்லுவேன், அவளுக்கு நான் தாலி கட்ட வேணும். அப்படி தாலி கட்டினா தான் எனக்கு உரிமை கிடைக்கும், அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அவள் உள்ளதாப்பா கல்யாண பொண்ணா இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க. இந்த நெல்லங்காட்டிலேயே இந்த இடத்துல தான் எங்கள் காதல் இளநெல்லாம் பூத்து குலுங்குச்சு. அவள் விரும்புகிற இயற்கையினுடைய விவசாயம் விரும்புகிற அந்த கடவுளையே முன்னால் வச்சு, இந்த நெல்லங்காட்டையே கடவுளாக முன்னாடி வச்சு அவளுக்கு நான் தாலி கட்டி என் வாழ்க்கையை பசுமையாக ஆரம்பிக்கிறேன்ப்பா. ஹலோ, பாரு பொன்னி,
உனக்கு எனக்கு கல்யாணம். இந்த தாலி கட்ட போறேன் நான். வேண்டாம், அதை என்கிட்ட கொண்டு வராத, என்கிட்ட கொண்டு வராத. போ, இங்க இருந்து எடுத்துட்டு போ. வேண்டாம், சொன்ன கேளு, சொன்ன கேளு. ஏய், வேண்டாம், நல்லா புடிங்கடா. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஏய், வேண்டாம், சொன்ன கேளு. ஏய், 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 சூப்பர். விடுடா. டேய், விடு, விடு என்ன, விடுடா, விடு. ஏய், பொண்ணே, ஏய், நான் பாத்துக்கிறேன், நீ போங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போங்க. அண்ணா உள்ள சாப்பாடு மருந்து எல்லாம் உள்ள வச்சிருக்கண்ணா, பத்திரமா பார்த்துக்கண்ணா. நான் பாத்துக்கிறேன். பொண்ணே, இது இக்கத்துல ஏடா கட்ட, நீ எது கட்ட? வேண்டாம் பொண்ணே, வேண்டாம். டேய், நம்ம காதலுக்கு அடையாளம் அது ஒண்ணுதான் பொண்ணே. தயவு செய்து அதை இது காதலுக்கு அடையாளமா? 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 நீ கழுத்துலவே இருக்க கூடாதுடா. இதை நான் அறுத்து போட்டுருவேன். இதை நான் அறுத்து போட்டுருவேன். ஏண்டா, ஏமாத்தி இது தாலியும் கொட்டிட்டல. ஏய், இந்த தாலி என் கழுத்துல இருக்க கூடாதுடா. நான் அறுத்து போட்டுருவேன்டா, அறுத்து போட்டுருவேன். என் கழுத்துலயே இருக்க கூடாது. ஏய், ஏன் இப்படி செஞ்ச? ஏன்டா இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? இந்த தாலிய, இந்த தாலிய வேண்டாம். பூங்குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல பூங்குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல பொண்ணே, நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு பொண்ணே. நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு. இந்த நிலஞ்சோறு ஊரும் ஜெயிச்சிருச்சு. ஊர் மக்களும் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. காதல ஜெயிச்சிட்டியா? 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 ஏய், எனக்கு ஏமாத்திதான்டா என் கழுத்துல இதை கட்டுட. என் கழுத்துல இருக்க விட மாட்டேன்டா. உனக்கு இருக்குடா இன்னைக்கு சாவு. கதி, எனக்கு பசிக்குது, சோறு கொடுப்பியா? கதி, ஐயோ, ஊருக்கே உன்
பசியாருச்சு. அப்படி ஊருக்கு கொடுத்த உனக்கு பசிக்குது என்ன ஆகும்? ஆ ஆ? ஆ ஆ? ஆ வாழ்வேதவும் அன்பே சிவம் ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும் நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். அன்பே சிவம். உணவின் மீது அன்பு, உயிரின் மீது அன்பு, ஊரின் மீது அன்பு. இந்த அன்பு இந்த நெல்லஞ்சோற்றை என்றும் காத்து நிற்கும். இந்த காதல் உள்ளங்கள் அன்பால் மட்டும் இவர்கள் இணையவில்லை, கொள்கையால் இணைந்தவர்கள். இயற்கையை காத்திட இயற்கையே இவர்களை உருவாக்கி விட்டது. இயற்கையான நெல்லஞ்சோறு இவர்களால் என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். மக்களின் ஆயிலும் வலுத்து கொண்டே இருக்கும். நெல்லஞ்சோத்தை காத்திடுவோம், இயற்கை விவசாயிகளை போற்றிடுவோம். நெல்களஞ்சியத்தின் ஒரு நெல்மணியாக உங்கள் KKS. அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் நின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். யார் யார் சிவம்? நீ நான் சிவம். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. வாழ்வே தவம் அன்பே சிவம். இதயம் என்பது அன்பிற்கினிய ரசிக பெருமக்களே, இளங்கதி விழாமன்றத்தின் மாபெரும் வெற்றியை தேடித் தந்த ரசிக பெருமக்களுக்கு கோடாட கோடியே எங்கள் மன்றத்தின் சார்பாக உங்கள் பொற்பாதங்களை தொற்று நன்றியை காணிக்கையாக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்நாடகத்திற்கு பொருளுதவியும் ஆதரவும் அளித்தும் இந்நாடகத்தை இந்நேரம் வரை கண்டுகளித்த அனைத்து நல் இதயங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இளங்கதிர் விழாமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுக்கு நாடகம் நடத்த ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது இளங்கதிர் விழாமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நாடகத்திற்கு மேடை வேலவாசின் கம்பெனி, மியூசிக் சின்ன சரவணன், நடிகைகள் காஞ்சனா, தேவிகா, காவியா, மீனா ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும்
எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நாடகத்தை நாமக்கல் KKS அவர்கள் சிறப்பாக இயக்கிய அவரது குழுவினருக்கும் எங்களது இளங்கதிர் விழா மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.